வரலாறு பற்றிய சில தொகுப்பு போடுறேன். ஒரு 23 லெசன் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதில் ஆன்சர் கீயோட அந்த தொகுத்து போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. கிபி 1773, 1857. வாரன் ஹேஸ்டிங் பிரபு. வங்காள கவர்னராக வாரன் ஹேஸ்டிங் நியமிக்கப்பட்ட ஆண்டு 1772. 1772 வங்காளத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. ஒழுங்குமுறை சட்டம் 1773. 4 உறுப்பினர்கள் சென்னை, மும்பை. 1774 உச்சநீதிமன்றம் முதலில் கொல்கத்தா. உச்சநீதிமன்றம் முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பேல் 1+3. 1784 பிட் இந்திய சட்டம். இளைய பிட் ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் ஏற்படுத்திய இரட்டை ஆட்சி முறை ஒழித்தவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். சிவில் நீதிமன்றம் சாதர் திவானி அதாலத். கிரிமினல் நீதிமன்றம் சாதர் நிசாமி அதாலத். இந்து முஸ்லிம் சட்ட தொகுப்பு. இஸ்லாமிய கல்வி வளர்ச்சிக்காக கிபி 1781 கல்கத்தாவில் மதராச கல்வி நிறுவனத்தை துவக்கினார். ரோஷில்லா போர் 1774. ரோஷில்கண்ட் அயோத்தியுடன் இணைக்கப்பட்டது. காரன் வாலிங் பிரபு 1786 to 1793. 1786 இந்தியாவின் தலைமை ஆளுநர். நிலையான நிலவரி திட்டம் 1793. வங்காளம், பீகார். நிலையான காவல்துறை 1791. காரன் வாலிஸ் சட்ட தொகுப்பினை 1793 தொகுத்து வெளியிட்டவர் சர் ஜார்ஜ் பார்லோ. 1787 வருவாய்த்துறை சீர்திருத்தம். வங்காளம் பல பகுதிகளாக பிரிக்கும். 1792 மூன்றாவது மைசூர் போர் முடிவு. ஸ்ரீரங்கப்பட்டண அமைதி ஒப்பந்தம். மைசூரின் புலி திப்பு சுல்தான். காரன் வாலிஸ் பிரபுவை தொடர்ந்து வங்காளத்தில் மன்னராக பதவியேற்று தலையிடா கொள்கையை பின்பற்றி ஆட்சி செய்தவர் சர் ஜான் ஹோஷோர். இந்திய பொது குடிமையியல் பணியின் தந்தை. 3ஆம் ஆங்கில மைசூர் போர். திப்பு சுல்தான் டு திருவிதாங்கூர் இந்து அரசர். வெல்லஸ்லி பிரபு கிபி 1796, 1805. துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மன்னர் ஹைதராபாத் நிஜாம். துணைப்படை திட்டத்தை எதிர்த்தவர் திப்பு சுல்தான். 4வது ஆங்கிலேய மைசூர் போர் 1799. மார்க்குவிஸ் ஹேஸ்டிங்ஸ் கிபி 1813, 1823. 1813 பட்டய சட்டம். கிறிஸ்துவ சமய போதகர்கள் தங்கள் சமயத்தை பரப்ப அனுமதி. 1814 to 16 கூர்கர் போர், நேபாளம். ஆங்கிலேயர் VS அமர்சிங் சிகௌலி அமைதி உடன்படிக்கை. 1816 to 18 பிண்டாரி போர். பிண்டாரிகள் VS ஆங்கிலேயர். முக்கியமானவர்கள் அமீர்கான், வாசில் முகமது, கசீம், கரீம் கான் சேட்டு. சமாச்சார் பத்திரிகை வெளிவர காரணமாக இருந்தவர். இவரின் ஆட்சி காலத்தில் சென்னையில் ராயத்வாரி முறை ஆகும். 1822 வங்காள குத்தகை சட்டம். 4ஆம் ஆங்கிலோ மராத்தியர் போர் 1817, 218. மராட்டியர். 12ஆம் பாரதியார் VS ஆங்கிலேயர். சத்ரபதி சிவாஜியின் வாரிசு பிரதாப் சிங் சதாரா. மார்க்குவியல் ஹேஸ்டிங்ஸ் பிரபு ஆம்ஸ்ட்ராங் பிரபு தலைமை ஆளுநராக பொறுப்பேற்றார். முதலாம்
பர்மிய போர், பாண்டிய உடன்படிக்கை 1826. பர்மியர் vs ஆங்கிலேயர். வில்லியம் பெண்டிங் பிரபு. இவர் அலகாபாத் நிறுவிய நீதிமன்றங்கள் சிவில் சதார், திவானி அதாலத், கிரிமினல் சாதர், நிஜாமத் அதாலத். நீதிமன்றங்கள் பயன்பட்டு வந்த பாரசீக மொழிக்கு பதிலாக வட்டார மொழியை புகுத்தினார். தலைமை ஆளுநரின் நிர்வாகக் குழுவில் ஒரு சட்ட நிபுணர் மெக்காலே பிரபு முதலாவதாக நியமனம். 1829 சதி என்னும் உடன்கட்டை ஒழிப்புச் சட்டம். ராஜாராம் மோகன் ராய் உதவியோடு. பெண் சிசு கொலை ஒழிப்பு. கத்தியவார் ராஜஸ்தான் மக்கள். நரபலி ஒழிப்பு. ஒரிசாவில் வாழ்ந்த மலைவாழ் இன மக்கள். தக்கர்களை அடக்குதல். கொல்கத்தா மருத்துவக் கல்லூரி. மும்பை எல்பின்ஸ்டர் கல்லூரி. இந்திய கவர்னர் ஜெனரலில் மிகவும் முக்கியமானவர் டல்ஹௌசி பிரபு. கிபி 1848 1855. 1848 இந்தியாவின் கவர்னர் ஜெனரல். வாரிசு இழப்பு கொள்கை மூலம் சுதேசி நாடுகளை இணைத்தார். ஜெய்ப்பூர், சாம்பல்பூர், உதய்பூர், ஜான்சி, நாகபுரி போர்கள் மூலம் சுதேசி நாடுகளை இணைத்தல். பஞ்சாப், பர்மா நல்லாட்சியற்ற நாடுகள் என்று கூறி சுதேச நாடுகளையும் இணைத்தல். அயோத்தி இந்திய இருப்பு பாதை திட்டத்தின் தந்தை. முதல் இருப்பு பாதை 1853. பம்பாய், தானா 1854. ஹவுரா, ராணிகஞ்ச் 1856. சென்னை, அரக்கோணம். சென்னை, மும்பை, கல்கத்தா ஒரே மாதிரியான ஆட்சி முறை. தபால் மற்றும் தந்தி முறை. 1856 விதவைகள் மறுமணச் சட்டம் கொண்டுவர மூல காரணமாக இருந்தவர். பெஷாவர் மற்றும் கல்கத்தாவை இணைக்கும் பெருவழிச்சாலை. கங்கை கால்வாய் வெட்டப்பட்டது. 1854 சர் சார்லஸ் வுட்ஸ் கல்விக்குழு. ரூர்க்கி பொறியியல் கல்விக்குழு. இந்திய கவர்னர் ஜெனரல்களின் மிகவும் இளமையானவர். நவீன இந்தியாவை உருவாக்கியவர்.